உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அக்கா அக்கா நெல்லுக்கா, எங்கக்கா போற? உனக்கு தான் ஐஸ்கிரீம்னா ரொம்ப பிடிக்குமே, ஏன்க்கா பிடிக்காதுன்னு போய் சொல்லிட்ட? டேய், நான் என்ன டென்ஷன்ல இருக்கேன், நீ ஐஸ்கிரீம் பத்தி பேசிட்டு இருக்க? அதான் இப்ப ரொம்ப முக்கியமா? அக்கா இப்ப எதுக்காகக்கா நீ கோவப்படுற? எனக்கு ஒண்ணுமே புரியலையேக்கா. டேய் புலி, சின்ன வயசுல இருந்தே பொண்ணுங்கனாலே வெறுத்து ஒதுக்குற அளவுக்கு தான் விக்ரம வளர்த்தேன். ம் ம் இந்த கல்யாணம் எல்லாம் அவசியமே இல்லாத ஒண்ணுன்னு தான் அவனை நம்ப வச்சிருந்தேன். ம் அவனும் அப்படிதான் இருந்தான். ஆனா ஒரே நாள்ல இப்படி மாறுவான்னு நான் நினைச்சே பாக்கலடா. இப்ப என்னக்கா, மாப்பிள்ளைக்கு அந்த மகா மேல வெறுப்பு வர மாதிரி ஏதாவது செஞ்சு விட்டுருக்குமா? டேய் முட்டாள், இப்ப அவன் மேல அவன் மயக்கத்துல இருப்பான். அவன்கிட்ட போய் இப்ப ஏதாவது சொன்னோன்னா அப்படியே அந்த வெறுப்பெல்லாம் நம்ம மேலதான் திரும்பமே தவிர மகாவுக்கு ஒரு நஷ்டமும் இல்ல. ம். இப்ப நாம அவனை கொஞ்சம் விட்டுதான் பிடிக்கணும். அந்த மகாவை விட விக்ரமுக்கு நான் தான் பெருசுன்னு அவனையே சொல்ல வைக்கிறேன். அக்கா 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 இன்னும் நிறைய இருக்கு, வேணும்னா கொண்டு வரேன். எல்லாரும் நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேக்குறீங்களா? என்னம்மா திடீர்னு ஹாலிவுட் படத்துல கப்பல் கேப்டன் மாதிரி வந்து சொல்றீங்க? ஸ்வேதா, பாயை முடிக்கிட்டு அமைதியா நான் சொல்றத மட்டும் கேளு. விக்ரம், நாளைக்கு நாம எல்லாரும் குடும்பத்தோட குலதெய்வம் கோயிலுக்கு போறோம். எல்லாரும் ரெடியா இருங்க. குலதெய்வ கோயிலுக்கா? என்னது குலதெய்வம் கோயிலுக்கா? அம்மா, எனக்கு ஆஃபீஸில் அவ்வளோ ஒர்க் பெண்டிங்கில் இருக்குது. என்ன விளையாடுறீங்களா நீங்கள்? விக்ரம், இந்த வேண்டுதலே உனக்காக தான்ப்பா. உனக்கு நல்லபடியா கல்யாணம் நடந்து முடிஞ்சிட்டா குடும்பத்தோட வந்து காணிக்க செலுத்துறதா வேண்டி இருந்தேன். நீயே வந்து உன் கையால காணிக்கைய செலுத்தினாதான் வேண்டுதல் நிறைவேறும். தயவு செஞ்சு வேண்டான்னு சொல்லிடாதப்பா. அம்மா அம்மா, யாருக்கிட்டமா அந்த முடிவுலாம் எடுத்திருக்கீங்க? எனக்கு எவ்வளோ ஒர்க் இருக்கு தெரியுமா ஆஃபீஸில்? ஏற்கனவே ஆஃபீஸ் பக்கம் சரியாகவே போகலை, இதில் இது வேறையாம்மா? விக்ரம், அப்படியெல்லாம் சொல்லாதப்பா. இது சாமி காரியம். தயவு செஞ்சு வரமாட்டேன்னு மட்டும் சொல்லிடாத. டேய் விக்ரம், அம்மா தான் இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, ஒரு நாள் தானே. வாடா, போய் கையோட அதையும் முடிச்சுட்டு வந்துடலாம். சரி சரி போகலாம். இப்போ ஹாப்பியா? ரொம்ப சந்தோஷம்ப்பா. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.